நீச புதன் எப்பொழுது வலு வருவார்? நீச புதன் எப்போது வலு? அடுத்ததான் நீசம் பெற்ற புதன் உங்க ஜாதகத்துல. புதனை பொறுத்த வரைக்கும் மீனமனையில் நீசம், காலபுருஷனுடைய 12ஆம் வீடான இந்த காம்பினேஷன் இந்த இடத்துல நீசம் பெற அவருடைய ரெண்டு மனைகள் மிதுனமோ கன்னியோ கண்டிப்பா இரட்டை ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எல்லாம் நீசம் பெற்றுச்சுன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த புதன் எப்பெல்லாம் பங்கு விதியாக முடியும்? குரு பகவான் இங்கு ஆட்சி பெறும் பொழுது, குரு பகவான் இங்கு உச்சம் பெறும் பொழுது, குரு பகவான் இங்கு அமர்ந்து பரிவர்த்தனை பெறும் பொழுது, கூடுதலாக இங்கு சுக்கிரனே உச்சம் பெற்று தொடர்பு கொள்வது, இதெல்லாம் காம்பினேஷன்ல மாத்தோம். குரு இங்கு நீசம் பெற்று இருப்பது கிட்டத்தட்ட இந்த காம்பினேஷனை பார்த்தாலும் 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10, 12 மணி நேரம். ஏன்னா புதனுடைய காரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தி சாதுரியம், புத்தி திறமைகளை கொடுக்கக்கூடியது, இளமை தோற்றத்தை கொடுக்கக்கூடியது, அறிவாற்றல், கல்வி போன்ற மிக முக்கிய காரகம். ஒரு மனிதனை பிரதிபலிக்கக்கூடிய முக்கியத்துவமான நபராக வணிகம் செய்வதற்கு, பிசினஸ் செய்யறதுக்கெல்லாம் இந்த புதன் தான். வைசிய கிரகம் என்ற இந்த புதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த புதன் நீசம் பெற்றிருக்கிறார்னா முழுவதுமாக நீசம் பெற்ற புதன் மட்டும்தான் பிரச்சனை. ஆனா இந்த மாதிரி குரு சுக்கிர தொடர்புகளோ, குரு இந்த காம்பினேஷன் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு உங்கள் புதன் வலுத்து இருக்கிறார், நீசபங்கம் பெற்றிருக்கிறார். பிற்பகுதி வாழ்க்கையில இந்த சகல விதமான அறிவை பெற போறீங்க. சரியான வியூக கலனை பிற்பகுதி வாழ்க்கையை பொறுத்தும் பிசினஸ்ல பெரிய சக்சஸ் கொடுக்கிறவங்க இந்த புதன் நீசபங்கத்தில் இருக்கிறவங்க தான். தொழில்துறையிலே பெரும் உயரத்தை அடைவாங்க. புதன் பார்த்தாச்சு.